Hi friends, welcome to my channel. Today பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி vlog, ஒரு நாள் ஒரு டேல ஒரு சின்ன கிளிப்ஸ் நாங்கள் போனதை மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பா பர்த்டே, பெரிய பாப்பா பர்த்டே, அதனால் சமயபுரம் கோயில் போகலான்ட்டு முத நாள் நைட்டு தான் பிளான் பண்ணோம். சரி எங்கேயுமே ஹாலிடேவில் வெளியே போகல, அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம். சரி சேர்ந்து ஒரு கோயிலுக்கு சாமியை கும்பிட்டு வந்தால் மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு, நிறைவாக இருக்கும் அப்படின்ட்டு சமயபுரம் கோயில் பிளான் பண்ணணும். சமையல் கொஞ்சம் இயர்லியாகவே போனால் கொஞ்சம் கும்பல் கம்மியாகிடும் அப்படின்ட்டு நாங்கள் சீக்கிரமாகவே ஒரு 6 மணிக்கெலாம் வீட்டில் கிளம்பிட்டோம். காலையில் 1 இயருக்கு முன்னாடி போனப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கும்பல் ரஷ்ஷாக இருந்துச்சு. இன்றைக்கெலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு கோயில். 6 மணிக்கு கிளம்புனா கோயில் பார்த்திங்கன்னா ரீச் ஆனது ஒரு 7 மணி 7:15 1 ஹவரில் வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா கோயில் உள்ள நம்ம பின்பக்கத்து நுழையிற இடம் தான். கார் பார்க்கிங்னால பின்னாடி போட்டு வந்தோம். பொது தரிசனம் செம்ம கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு. அந்த 7 மணி 7:30க்கே பார்த்திங்கன்னா கும்பல். இன்னும் கூட ஒரு 5 மணிக்கு கிளம்பி வந்தது, இன்னும் கூட ஃப்ரீயாக வந்திருக்கலாம் போல். நாங்கள் 100 ரூபா டிக்கெட்டில் தான் போனோம். ஆனால் சாமியை இந்த தடவை சீக்கிரம் எதிர்பார்க்கல, சீக்கிரமாகவும் பார்த்துட்டோம். சாமியை பார்த்திங்கன்னா நிறுத்தி நிதானமாக நல்லா சூப்பர் தரிசனம். பாப்பா பர்த்டே எதுவும் பாப்பா பேருக்கு ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணிவிட்டு சாமி நல்லா நிறைவாக கொண்டுட்டு வந்தோம். இது பின்பக்கத்து மண்டபம் மாதிரி இருக்கும், நம்ம பிரசாதம்லாம் கொடுக்குற இடம். அங்கே கொஞ்சம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு நாங்கள் இனிமேல் கிளம்பிடலாம். ஏன்னா 2-3 இடம் வெளியே போகிறத வச்சுருந்தோம். கொஞ்சம் டிமார்ட் போயிட்டு அப்படியே முக்கம்பு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு பிளானில் இருந்தோம். அதனால் ஒரு கிட்டத்தட்ட இங்கேருந்து கிளம்பையிலலாம் ஒரு 8-8:30 ஆகிடுச்சு. ஆனால் வெளியே போய் சாப்பிட்டுட்டு போகலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொண்டுட்டு வந்துட்டோம், லெமன் சாதம். மதியம் வெளியே சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா கோயிலில் சாமி கும்பிட்டு நம்ம டயர்டாக இருப்போம். வெளியே பசங்களை கூட்டிகிட்டு இது பண்ணுமேனு கையிலேயே பார்த்திங்கன்னா சாப்பாடு கொண்டுட்டு வந்தோம். இது பார்த்திங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு நம்ம கோவில். ஆனால் ஃபோட்டோ அலௌடு இல்லை. இதான் உள்ளே பார்த்திங்கன்னா மூலஸ்தானம். நாங்கள் உள்ளே ஃபோட்டோலாம் எடுக்க முடியல, கிளிப்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு. அதனால் வெளியே வந்துட்டு மட்டும் சின்ன கிளிப்ஸ் மட்டும் எடுத்தேன். இது நாங்கள் வெளியே போகிறது சாப்பிட்றதுக்காக நாங்கள் வெளியே போயிட்டு பார்த்தோம் பிளேஸு. கோயிலுக்கு இதுலேயே சைடில் கொஞ்சம் நல்லா இருக்கிறப்பக்கிட்டு ஃப்ரீயாக இருக்கிறப்பக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல அந்த கடைங்கள்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் டாய்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போய் உட்காந்து சாப்பிட்டோம். பிளான் போட்டிருந்தோம், நம்ம டிமார்ட்டில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே முக்கம்பு போகலாம், கொஞ்சம் பசங்களுக்கும் இதாக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்ன்ட்டு. அதனால் இந்த இடத்துல போயிட்டு நாங்கள் உட்காந்து சாப்பிட போயிட்டோம். முத நாளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் கொழுக்கட்டையும் செஞ்சுருந்தோம். அதனால் அந்த பால் கொழுக்கட்டை கொஞ்சம் லெமன் சாதம் ஊறுகாய் கொஞ்சம் சைடிஸ்ட்டு கொண்டு வந்திருந்தோம். உட்காந்து சாப்பிட்டோம். பாப்பா கையாலேயே பசுமாட்டுக்கு வைக்கலான்ட்டு கொஞ்சம் சாப்பாட்டை பாப்பாக்கிட்ட கொடுத்து வைக்க சொன்னோம். அதான் வைக்கிறான். அப்படியே வச்சுட்டு ஒரு 5-6 பேர் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கலாம் கேட்டாங்க. அதனால் சாப்பாடு நம்ம கொடுத்தா நல்லது, நம்ம சாப்பிட்றோன்ட்டு லெமன் சாதம் ப்ளைட்டில் வச்சு ஒரு 5-6 பேர்த்துக்கு கொடுத்துட்டோம். ஏன்னா பாப்பா பர்த்டேவாக இருக்குது அப்படின்னு நம்ம லாங்லேருந்து வரதுனால ரொம்ப எடுத்துகிட்டு வர முடியல. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்தால் ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு கொடுக்குற மாதிரி தான் பிளானில் இருக்கும். நமக்கு தெரியலை இந்த அளவுக்கு, அதனால் இருந்ததை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள வீடியோஸில் என்னால் எடுக்க முடியல, மழை வந்துருச்சு, முக்க முடியல, பிளான் கேன்சல். உடனே கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பாப்பா பர்த்டே கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடியாச்சு. இவ்வளோ தான் இன்றைக்கி நடந்தது. உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.